இன்னைக்கு பட்டப்படிப்பு படிக்கும் போது நிறைய பேரோட கனவு இந்திய பாதுகாப்பு துறையில சேர்ந்து நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்க்கணும் என்றது ஒரு லட்சிய கனவா இருந்துட்டு இருக்கு. அந்த வகையில உங்களுக்கு முப்படைகள்ல ஒன்றான இந்திய விமானப்படையில சேரணும்னு விருப்பம் இருந்தா அதற்கான என்னென்ன வழிமுறைகள் இருக்குன்னு இந்த வீடியோல கொடுக்கப்பட்டிருக்கு. காமனா இந்தியன் ஏர்போர்ஸ்ல 2 விதமான பிரான்ச்சஸ் இருக்கு. ஒன்னு ஃபிளைங் பிரான்ச், இரண்டாவது கிரவுண்ட் டியூட்டி ஆபீசர்ஸ். இந்தியன் ஏர்போர்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கு 5 விதமான வழிகள் இருக்கு. ஒன்னு NDA நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி, இரண்டாவது CDS கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ், மூன்றாவது AFCAT ஏர்ஃபோர்ஸ் காமன் அட்மிஷன் டெஸ்ட், நான்காவது மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட், ஐந்தாவது NCC என்ட்ரி நேஷனல் கேடட் கார்ப்ஸ். இந்த 5 வழிகளில் ஜாயின் பண்றதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குன்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல்ல NDA நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி. இதுல சேர விருப்பம் இருக்கிறவங்க 16 வயது முதல் 21 வயது வரைக்கும் இருந்தா போதும். அதாவது நீங்க ஸ்கூல் எஜுகேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு NDAல ஜாயின் பண்ணலாம். 2023 வரைக்கும் ஆண்கள் மட்டுமே NDAல ஜாயின் பண்ண முடியும் என்ற நிலைமை இருந்தது. ஆனா இந்த வருஷம் 2024 இருந்து பெண்களும் NDAல ஜாயின் பண்ண முடியும். ஒவ்வொரு வருஷமும் 2 முறை UPSC நடத்துற எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும். அதை தொடர்ந்து நடத்தப்படும் மெடிக்கல் டெஸ்ட்லயும் பாஸ் பண்ணணும். NDA பயிற்சி காலம் 3 வருடம். சப்போஸ் நீங்க முப்படைகள்ல டெக்னிக்கல் பிரான்ச்ல ஜாயின் பண்ணும் விருப்பம் இருந்தா, அதாவது ஆர்மி, நேவி, ஏர்போர்ஸ் இதுல பைலட்ஸ் ஆகவோ அல்லது இன்ஜினியரிங் பிரிவில் சேர விருப்பம் இருந்தா 12வது பள்ளி படிப்புல கட்டாயம் கணிதம் மற்றும் இயற்பியல் படிப்பு இருந்தே ஆகணும். அடுத்து CDS கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ். முப்படைகளை சேரத்துக்கு ஒரு காமன் என்ட்ரி தான் CDS சொல்லப்படுற கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ். திருமணமாகாத பட்டப்படிப்பு முடிஞ்ச ஆண் பெண் இருவருமே இதுக்கு விண்ணப்பிக்கலாம். வயது 19 இருந்து 26 வரைக்கும் இருக்கலாம். இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்றதும் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான். வருஷத்துக்கு 2 தடவை CDS எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. ரிட்டன் டெஸ்ட், ஓரல் டெஸ்ட், மெடிக்கல் டெஸ்ட் முடிச்சு செலக்ஷன் ஆகிறவங்க ஆர்மியா இருந்தா சென்னை ஓடிஏக்கு ட்ரைனிங் அனுப்பப்படுவாங்க. நேவியா இருந்தா கேரளா கண்ணூர் மாவட்டத்தில் இருக்கிற நேவல் அகாடமிக்கு அனுப்பப்படுவாங்க. ஏர்போர்ஸா இருந்தா ஹைதராபாத்ல இருக்கிற திண்டுக்கல் ஏர்போர்ஸ் அகாடமிக்கு அனுப்பப்படுவாங்க. அவங்களோட பயிற்சி காலம் 10 மாதங்கள். பிறகு இந்திய பாதுகாப்பு துறையில அதிகாரிகளா பணியமர்த்தப்படுவாங்க. அடுத்து AFCAT என்ட்ரி. AFCAT இதோட விரிவாக்கம் ஏர்ஃபோர்ஸ் காமன் அட்மிஷன் டெஸ்ட். இந்த என்ட்ரி டைரக்டா ஏர்ஃபோர்ஸ் மூலமா செலக்ஷன் செய்யக்கூடியது. ஸ்கூல் எஜுகேஷன் முடிச்சு ஆண் பெண் இருவருமே இதுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கு மேக்ஸ் அண்ட் பிசிக்ஸ் குரூப் எடுத்தவங்க மினிமம் 60% மதிப்பெண் கட்டாயம் இருந்தாகணும். பட்டப்படிப்பு முடிச்சவங்க ஃபிளைங் பிரான்ச்னா மேத்ஸ் அண்ட் பிசிக்ஸோட 60% மார்க் இருந்தா அப்ளை பண்ணலாம். கிரவுண்ட் டியூட்டி ஆபீசர்ஸ்க்கு எந்த ஒரு பட்டப்படிப்பு இருந்தாலும் பரவாயில்ல, மினிமம் 60% மார்க் இருந்தால் மட்டும் போதும். அடுத்து மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட். வானவியல் ஆய்வு பாதுகாப்புக்கு விமானப்படையால் நடத்தப்படும் தேர்வு இது. ஆண் பெண் 2 பேருமே மேத்ஸ் அண்ட் பிசிக்ஸ் அதற்கு ஈக்குவலா இருக்கிற பட்டப்படிப்பு எதுவா இருந்தாலும் இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம். அடுத்து NCC என்ட்ரி நேஷனல் கேடட் கார்ப்ஸ். இதுதான் NCCயோட ஷார்ட் ஃபார்ம். ஆக்சுவலி இது ஒரு ஸ்பெஷல் என்ட்ரி. இன்னைக்கு எல்லா காலேஜிலும் NCC என்ற தேசிய மாணவர் படைக்குழு இருக்கு. இதுல நீங்க ஏர்விங் NCC ஜாயின் பண்ணீங்கன்னா இது மூலமா நீங்க டைரக்டா ஏர்ஃபோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்க முடியும். தமிழ்நாட்டில் மொத்தம் 6 NCC ஏர்விங் குரூப்ஸ் இருக்கு. நீங்க எந்த காலேஜ் படிச்சாலும் சரி ஏர்விங் NCCல ஜாயின் பண்ணிக்க முடியும். ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா தேசிய அளவில் நடக்கக்கூடிய ஏதாவது ஒரு NIC கேம்ப்னு சொல்லக்கூடிய, அதாவது நேஷனல் இன்டகிரேஷன் கேம்ப்னு சொல்லக்கூடிய ஒரு கேம்ப்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கணும். பிறகு அவங்க நடத்தக்கூடிய ரிட்டன் டெஸ்ட்ல C சர்டிபிகேட்ல அட்லீஸ்ட் B கிரேடு வாங்கியிருக்கணும். ஸோ இந்த எலிஜிபிள் இருந்தால் போதும் நீங்க ஏர்போர்ட்ஸ்ல ஸ்பெஷல் என்ட்ரியா ஆகலாம். ஸோ இது எல்லாம் தான் இந்திய விமானப்படையில் சேரக்கூடிய முக்கியமான வழிகள். இங்க ரொம்ப சிம்பிளா தான் நான் சொல்லியிருக்கேன். இன்னும் டீட்டெயில்டா வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல சில லிங்க்ஸ் கொடுக்குறேன், அதுல போய் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.